சாட்டை துரைமுருகன் கருத்து கட்சிக்கு தொடர்பில்லை என டுபாகூர் சீமான் கூறுவது பற்றி நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன? சாட்டை துரைமுருகன் தன்னுடைய யூடியூப்ல பல விமர்சனத்தை கொடுத்திருக்காரு, பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அது என்னுடைய கட்சிக்கு பொருத்தமில்லை, சம்பந்தம் இல்லைன்னு சீமான் சொன்னதான் உங்க கேள்வி ஏற்கிறேன். சீமான்னு சொல்லாதீங்க, டுபாகூர் சீமான் சொல்லுங்க, அதுதான் அவருக்கு பொருத்தமான ஒரு சொல். ஏனென்று சொன்னால் அதை தாண்டி துரைமுருகன் அவர் பகிச்சிக்க மாட்டார். ஏன் பகிக்க மாட்டார் என்று சொன்னால், இல்லைன்னா பெரிய அளவில் வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கும், இப்போ இருக்க நிலைமையோட மோசமான நிலைக்கு போயிடுவார். அந்த அச்சம் அவருக்கு உண்டு. குடிகார சீமானை இதை விட வேறு எது எதிர்பார்க்க முடியும்? அப்படியே போட்டோம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வசூல் பணத்தை இளைஞர்கள் எல்லாம் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஏற்றி விட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, வசூல் பண்ணியிருக்காரு. அந்த பணத்தை 25 வருஷம் அவனுடன் பயணித்த வெற்றிமாறன் சொல்றார், பெரிய அளவில் விஜயலட்சுமிக்கு ஜீவனாம்சம் போகுது. இதை போன்று சொல்ல முடியாத பல விஷயத்துக்கு ஒரு பணம் செலவு பண்ணிட்டு இருக்காரு. 2.5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ் தேசிய தலைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருடைய மகன் தமிழே இல்லாத ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போய் பல லட்சம் செலவு செய்து அவரை படிக்க வைக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. இவெல்லாம் நேர்மைக்கு எப்படி எடுத்துக்க முடியும்? தாவேகா சொல்றாரு, திராவிட கட்சியினுடைய ஊழலுக்கு மாற்று நான் சொல்றாரு. இவர் அதை மாதிரி மாற்றா இவர் வைக்க முடியுமா? இவர்கிட்ட அதிகாரம் போச்சுன்னா என்ன, தமிழ்நாடு சந்தி சிரிச்சிடும். அது மட்டும் இல்லாம இவர் திராவிடர்களை திட்டி ஆரியர்களை தலையில் வச்சு சுமக்கிறார். அப்பயே அவருடைய அரசியல் முடிஞ்சு போச்சு. 2026 அவருடைய அரசியல் ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு போயிடும். எப்போ ஒரு திராவிட வெறுத்துட்டு ஆரியர்களை தலையில தூக்கிட்டு சங்கி ஒரு நட்புன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரோ, அப்பயே அவருடைய அரசியல் பச்சோந்தித்தனம் வெளியில வந்துடுச்சு. இனிமே அவருடைய அரசியல், அவருடைய தாக்கம், அவருடைய அரசியல் ஈடுபடாது, அவருடைய தாக்கமும் தமிழக தேர்தலில் பிரதிபலிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து.